Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட் அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் லான்ச் பண்ண ஒரு RPA டூல். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் RPA டூல் நிறையவே இருக்குது. ஸோ மோர் தென் 10 டூல்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் டாப் 3 டூல்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா UiPath, ஆட்டோமேஷன் எனிவேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிசம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டூல். இந்த டூலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு பிளேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் பெருசாக தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அதே போல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக இதில் வந்து என்ட்ரி கொடுக்கலாம் பவர் ஆட்டோமேட்டர் லேர்ன் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? ஓகே, மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா பவர் ஆட்டோமேட் இஸ் ஏ சர்வீஸ் தட் ஹெல்ப் யூ டு கிரியேட் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ் பிட்வீன் யுவர் ஃபேவரட் ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் டு சிங்க்ரனைஸ் ஃபைல்ஸ் அண்ட் கெட் நோட்டிஃபிகேஷன், கலெக்ட் டேட்டா அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம RPA டூல்னு சொல்கிறோம். அதாவது ஏன் இவங்க சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இது க்ளவுட் பேஸ்ட் ஆட்டோமேஷன் டூல் இது. ஸோ அதனால தான் அவங்க சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RPA என்னன்னு பார்த்துடலாம். ஸோ RPAவோட அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ இந்த RPA டூல் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ ரொபாட்டிக் அப்படின்னதும் நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிற ரொபாட்டிக்னு நினச்சிடாதீங்க. ஸோ ரொபாட்டிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனை மிமிக் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ரொபாட்டிக்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சாஃப்ட்வேரை தான் வந்து ரொபாட்டிக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து ப்ராசஸ், அதாவது சீக்வன்ஸ்லி அரேஞ்ச்ட் டாஸ்க், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனால ஆட்டோமேஷன், அதாவது ஆட்டோமேஷன்னா ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் தன்னிச்சையாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து இந்த டூல் யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேக் எண்டில் ப்ராசஸ் பண்ணுற எல்லா டாஸ்கையும் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹியூமன் பண்ணுற டாஸ்க்கை வந்து இந்த RPA டூலால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். Robotic process automation is a form of business process automation technology based on software robots or an artificial intelligent digital worker. It is sometimes referred to as software robotics. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RPA வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டால் மட்டும்தான் ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒர்க்கர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ RPAவோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் இன் பிஸ்னஸ் பார்த்துடலாம். ரெடியூஸ் ஒர்க் லோட், மேக்ஸ் ப்ராசஸ் மோர் எஃபிஷியன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனை விட சாஃப்ட்வேர் ரொம்ப மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த RPA பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுடைய ப்ராசஸ். அடுத்து ரெடியூஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட், ஏன்னா ஹியூமன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஆப்ரேஷனல் காஸ்ட் கம்மியாகும். இன்க்ரீஸ் ரிலையபிலிட்டி, ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் லீவ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ரிலையபிலிட்டி. ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேருங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு ஹியூமன் அதிகமாகவே இருக்கும். இம்ப்ரூவ் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது கஸ்டமர் கொடுக்குற கமிட்மெண்ட் எல்லாம் ஆன் டைமில் முடிக்க முடியும். எலிமினேட் ஹியூமன் எரர், ஏன்னா இது ரூல் பேஸ்ட் ரன் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர் இதில் இருக்காது. ட்ராக் ப்ராக்ரஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேருங்கிறதுனால ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.